சாய்ராம் ஹிமாலய ரகசியங்கள் அத்தியாயம் 40 தொடர்ச்சி. உஜ்ஜயினி வருதல். பின் அங்கிருந்து புறப்பட்டு நர்மதா ஆறு உற்பத்தி ஆகி பெருகுகின்ற அமர்கண்டக் பகுதிக்கு சென்று நர்மதாவை தரிசித்துவிட்டு அடுத்த நாள் உஜ்ஜயினி வந்து சேர்ந்தனர். அந்த பகுதியில் இருந்து பரிக்கிரமாவை தொடர திட்டமிட்டனர். ஆனால் அந்த பகுதி வழியாக பரிக்கிரமா வருவது நீண்ட தூர பயணமாகும். உஜ்ஜயினியில் தங்கிய அவர்கள் அடுத்த நாள் அங்கு நடைபெறும் லிங்கத்திற்கான அபிஷேகத்தை கண்டு வியந்து போயினர். விசித்திரமான லிங்க அபிஷேகம். லிங்கத்திற்கான அபிஷேகம் செய்பவர் ஒரு அகோரி பாபா ஆவார். இறந்து போன உடலினை எரித்து கிடைக்கும் சாம்பலை கொண்டுதான் லிங்கத்திற்கு தினமும் அபிஷேகம் செய்யப்படுகிறது. வேறெங்கும் காணாத நிகழ்ச்சி இது. 1 மணி நேரம் அபிஷேகம் நடைபெறுகிறது. மிகுந்த ஒளியுடன் காணப்படும் அந்த லிங்கத்தின் முன் 4 மணி நேரம் இவர்கள் தியானம் செய்துள்ளனர். மகிழ்ச்சி நிறைந்த ஆசீர்வாதம் பெற்ற ஓம் குருவால் தான் பெற்ற அனுபவங்களை மறக்கவே இயலாது. அந்த லிங்கம்தான் மகாகாலேஸ்வர் ஆவார். மகாகாலேஸ்வரை தரிசித்த அவர்கள் ஒரு நாள் அங்கிருந்தனர். மகாகாலேஸ்வர் கோவில் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயம் சிவனின் புனித தலங்களாக கருதப்படும் 12 ஜோதிர்லிங்கங்களுள் ஒன்றாகும். மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜயினியில் உள்ள இந்த ஆலயம் அங்குள்ள ருத்ரசாகர் ஏரிக்கரையில் அமைந்துள்ளது. இங்குள்ள லிங்கம் சுயம்பு லிங்கமாகும். தானாகவே தோன்றிய அந்த லிங்கமானது தனக்குள்ளே இருந்தே சக்தியை பெறுகிறது. மற்ற ஆலயங்களில் உள்ள மூர்த்திகள் எல்லாம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மந்திரங்கள் ஓதி சக்தியூட்டப்படுகின்றன. இந்த லிங்கம் தானாகவே தனக்கு உள்ளே இருந்தே சக்தியை பெறுகிறது. இதனை தட்சிணாமூர்த்தி என்றும் அழைக்கின்றனர். 18 மகாசக்தி பீடங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. ஷிப்ரா என்னும் நதி இங்கு ஓடுகிறது. சதிதேவியின் இறந்த உடலை சிவன் கைகளில் ஏந்தி வந்தபோது சதிதேவியின் உடலில் பல பாகங்கள் இந்தியாவில் 51 இடங்களில் வீழ்ந்தன. இவை 51 சக்தி பீடங்கள் என பெயர் பெற்றன. ஒவ்வொரு சக்தி பீடத்திலும் சக்திக்கும் காலபைரவருக்கும் கோவில்கள் உள்ளன. சக்தி தேவியின் மேல் உதடு இங்கு விழுந்ததாக சொல்லப்படுகிறது. இங்கு சக்தி தேவி மகா காளியாக வீற்றிருக்கிறாள். மகா சிவராத்திரி என்று மிகப்பெரிய திருவிழா ஒன்று கோவில் அருகே நடைபெறுகிறது. இரவு முழுவதும் வழிபாடு நடைபெறுகிறது. நன்றி. சாய்ராம்.